கண்டிப்பா வல்னரபிள் தான். இந்த பேரே பாருங்களேன், லவ் பாம்பிங். பாம்னா ஏதோ வெடிக்கிற மாரி. ஸோ ஆப்வியஸ்லி இந்த ரிலேஷன்ஷிப்னால உங்க லைஃப்ல ஏதோ வெடிக்க போகுதுன்னு அர்த்தம். ஓகே. எதுவுமே வந்து ஃபாஸ்டா எஸ்டாப்ளிஷ் பண்ணும் அப்படின்னா அது லாங் லாஸ்டிங் இருக்காது. ஓகே. இல்லையா? ஸோ அது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல டெஃபினெட்லி 2 பேர் இருப்பாங்க. ஸோ அப்போ ஒரு பர்சன் வந்து ரொம்ப ஃபாஸ்டா கம்யூனிகேட் பண்றாங்க, சீக்கிரமா ரிலேஷன்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனால அவங்க வந்து நிறைய ஆஸ்பெக்ட்ஸ், சே ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய கிஃப்ட்ஸ் கொடுக்கறது, ஃப்ரீக்வெண்ட்டாக கான்ஸ்டண்ட்டாக பேசிக்கிட்டே இருக்கிறது, அவங்கள தனியாகவே விடாமல் இருக்கிறது, இதெல்லாம் இனிஷியலி நல்லா இருக்கும். அதாவது ஒரு ஸ்டார்டிங் ஒரு சுகர் கோட்டட் மாதிரி ஸ்டார்ட் ஆகி ஒரு குட் பொசசிவ்னஸ் மாதிரி ஸ்டார்ட் ஆகி தென் யூ வில் ஃபீல் லைக் கண்ட்ரோலிங், சம்படி யாரோ கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ஸில் தான் இது ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நீங்கள் வல்னரபிலிட்டின்னு சொல்லும் போது என்னை பொறுத்த வரைக்கும் இது 2 பேருமே மேபி வல்னரபிளாக இருக்கலாம். ஏன்னா பண்ற ஒருத்தரும் மேபி ஹேவிங் சம் பர்சனாலிட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ் அண்ட் ஆப்போசிட் பர்சன் கூட அதை வந்து ஐடென்டிஃபை பண்ண தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுமே வந்து ஏதோ ஒரு பர்சனாலிட்டி கிரைசிஸ்ல இருக்காங்கன்னு தான் அர்த்தம். ஏன்னா இது எல்லாமே டெவலப் ஆகுறது ஒரு அட்டாச்மெண்ட் ஸ்டைல்ஸ்னால. ஸோ இந்த அட்டாச்மெண்ட் வந்து சின்ன வயசுலேருந்து டெவலப் ஆகும். யார்கிட்ட ஃபர்ஸ்ட் டெவலப் ஆகும்? ஆப்வியஸ்லி பேரண்ட்ஸ் கிட்ட டெவலப் ஆகும். ஸோ அப்போ பேரண்டல் அட்டாச்மெண்ட் கரெக்டாக இல்லை அப்படின்னா தென் வி சீக் அட்டாச்மெண்ட் சம்வேர் எல்ஸ்.